வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல திருக்கார்த்திகைக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். திருக்கார்த்திகைக்கு மிளகு அடையும் வெள்ளை அடையும் பண்ற பழக்கம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம வெள்ளை அடை பண்ண போறோம். ஆல்ரெடி மிளகு அடை நான் அப்லோட் பண்ணிருக்கேன். வெள்ளை அடை லேசான ஒரு ஸ்வீட்டோட நல்லா நெய் விட்டு பண்றதுனால நெய் வாசனையோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். திருக்கார்த்திகை அன்னைக்கு மத்தியானம் நம்ம ஊற வச்சா கூட போதும், சாயந்தரத்துக்கு நம்ம அரைச்சிட்டு உடனே பண்ணிடலாம். இது ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, இது திருக்கார்த்திகை பிரசாதம் வெள்ளை அடை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திருக்கார்த்திகை வெள்ளை அடை பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி இந்த பேன்ல எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா வறுத்துக்கலாம். அதாவது ரொம்ப பொரிஞ்சு கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது. நம்ம கையில தொட்டோம் அப்படின்னா சுருக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அரிசி நல்லா வறுபட்டாச்சு. இப்படி தொட்டோம் அப்படின்னா நல்லா சுருக்குன்னு சூடா இருக்கும், நம்மளால மாதிரி பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சூடாகணும். இப்ப இதுல 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹீட்லயே இந்த பருப்பையும் நம்ம அரிசியோட சேர்த்து வறுத்துக்கலாம். இது நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். இது எல்லாமே நல்லா ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். வெள்ளை அடைக்காக நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறியாச்சு. தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். இதுல ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துப்போம். தண்ணி சேர்க்காம இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1/2 கப்பு வெல்லம் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கணும். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறட்டும், நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். தண்ணி சேர்க்காம இதை போல ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி. வெள்ளை தண்ணி நல்லா சூடு ஆறிடுது, நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இதுல தண்ணி எதுவும் விடாம நம்ம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை இந்த பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த மாவை நம்ம ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நம்ம உடனே அடை பண்ணிக்கலாம். வெள்ளை அடை மாவை கொஞ்சம் ஜலம் விட்டு நான் கரைச்சின்னு இருக்கேன். நம்ம பண்ணும்போது கரைச்சிக்கலாம். முன்னாடி நம்ம வெல்லம் விட்டு அரைக்கும் போது தண்ணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கரெக்டான பதம் தெரியாது. இப்போ பாருங்க, இது கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம அடை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கலாம். கல் ரொம்ப சூடாக வேண்டாம். அடை அப்படிங்கனால கொஞ்சம் திக்கா பண்ணிப்போம். அடை நெய்யில பண்ணா நல்லா இருக்கும், இல்ல எண்ணெய் நெய் கலந்தும் பண்ணலாம். ஓரம்லாம் லேசா கிறிஸ்பியா வந்ததும் அடை நம்ம திருப்பி போட்டுப்போம். அடை பாருங்க, 2 சைடு நல்லா வெந்தாச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம தேவையான அளவு பண்ணி எடுத்துப்போம். திருக்கார்த்திகைக்கான வெள்ளை அடை ஈஸியாவும் குயிக்காவும் ரெடி ஆயாச்சு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். வெள்ளை அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்ணெய் நல்லா இருக்கும். மைல்டான ஸ்வீட்டோட நல்ல ஏலக்காய் வாசனையோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த வெள்ளை அடை ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதிகமான வெல்லம் சேர்த்துட்டோம்னா நமக்கு அடை வாக்குறது அவ்வளவு சரியா வராது. அடை அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் கனமா வாத்துக்கணும். வெள்ளை அடை அப்படின்னால கொஞ்சம் நெய் விட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய திருக்கார்த்திகைக்கு இந்த வெள்ளை அடையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.